எல்லையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ஏதேனும் முக்கிய தகவல் வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா? காவ்யா, வணக்கம் சிந்துஜா. எல்லையில் பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் தற்போது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவத்தினர் அதிரடி தாக்குதல் நடத்தினர். ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கையின் கீழ் நள்ளிரவு 1:30 மணி அளவில் இந்திய தரைப்படையும் விமானப்படையும் சேர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதலை நடத்தின. இந்தியாவில் பயங்கரவாத செயல்களுக்கு உதவி வந்த ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா தலைவர்களின் தலைமையகங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தும் விதமாக பகல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநிறுத்தப்பட்டு விட்டதாகவும் ஜெய்ஹிந்த் என்றும் குறிப்பிட்டு இந்திய ராணுவம் முன்னதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. இந்த தாக்குதலில் முப்படைகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தாக்குதலில் 9 இடங்களில் இருந்த இலக்குகளும் வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைகளை தேர்வு செய்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருந்த நிலையில் ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு 8 மணி முதல் கண்காணித்ததாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்திய வான்பரப்பில் இருந்தவாறு கோட்லி, முசாஃபராபாத் பகுதிகளை குறிவைத்து இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சரியான நேரம் மற்றும் இடத்தை தேர்வு செய்து உரிய பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பாதுகாப்பு துறையானது தகவல் தெரிவிக்க இருக்கிறது. தொடர்ந்து இன்று காலை 11 மணிக்கு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதே நேரத்தில், அதாவது பாகிஸ்தானிலும் காலை 11 மணிக்கு அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட பதட்டமான சூழல்களுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில், அதாவது ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் தயார் நிலையை மதிப்பிடுவதற்கான இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பது, உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் எந்த ஒரு வளர்ந்து வரும் சவால்களுக்கும் விரைவான பதிலளிப்பதை உறுதி செய்வது ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் அலுவலகமானது தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து எல்லைகளில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பதட்டமான சூழல் குறித்து இருவரும் அந்த தொலைபேசி வாயிலான உரையாடலின் போது விவாதித்துக் கொண்டதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.